யூஸ்வலான ட்ரெயின் vlog நம்மக்கிட்ட நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஆன்மீக ட்ரெயின் vlog. ஹாய் காய்ஸ், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கேன். சுற்றி ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால எக்ஸ்டீரியரு, வெளியில் என்ட்ரன்ஸ் ஷாட்டு எதுவுமே வந்து சரியாக காட்ட முடியல. டேரெக்டாக பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. பொதிகை எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது. அதுக்கு முன்னாடி ஆன்மீக ட்ரெயின் vlog அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க தேவையில்லை, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ ஒரு ட்ரெயின் ஜேர்னியை யூஸ் பண்ணி இல்லை ஒரு டெஸ்டினேஷனை யூஸ் பண்ணி ஒரே நாளில் நிறையா கோயில்களை பார்த்துடுறது. ஒரு நாளில் ஒரு கோயில் பார்க்கலாம், 2 கோயில் பார்க்கலாம், அதெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். பட் நான் பிளான் பண்ணியிருக்கிறது நாளைக்கு ஒரே நாளில் 4 கோயில்களை பார்க்க போகிறோம். அதாவது பொதிகை எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் எங்கே போகிறதா இருக்கும், செங்கோட்டை பக்கம், தென்காசி பக்கம் போகிறதா இருக்கும். ஸோ அந்த லைனு ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோயில், தென்காசி, அந்த லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 கோயில்களை நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம் ஒரே நாளில். இன்றைக்கி நைட் நான் கிளம்புறேன் சென்னை எக்மோரில். சென்னையிலேருந்து இன்றைக்கி நைட் கிளம்புறேன். நாளைக்கு மார்னிங் அங்கே ரீச் ஆவேன். நாளைக்கு ஒரு நாளில் எல்லா கோயில்களையும் பார்த்துட்டு திருப்பி நாளைக்கு நைட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புவேன். ஸோ இதுதான் அந்த ஆன்மீக ட்ரெயின் vlog இருக்க போது, ஃபீச்சரிங் இந்த வாட்டி பொதிகை எக்ஸ்பிரஸ். ஸோ வாங்க நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா யூஸ்வலான ட்ரெயின் vlog இது கிடையாது. யூஸ்வல் ட்ரெயின் vlog-ஆக இருந்துச்சா பொறுமையாக எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருப்பேன், ஜேர்னி ஃபுல்லாக காமிச்சிட்டு இருப்பேன். பட் இது வந்து ஒரு கம்பைன்டு vlog-ஆக இருக்க போது, பொதிகை எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் கோயில்கள். பொதிகை அதிவிரைவு இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் 4 டிபார்ட் ஆகுதுங்க. யூஸ்வலாக டிபார்ட் ஆகிற பிளாட்ஃபார்ம் அது கிடையாது பொதிகைக்கு. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குங்க 2 பக்கமுமே. இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது 1 and 2 பிளாட்ஃபார்மில். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பாருங்கள், அதோட பெருசு, அந்த ஹைட் வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே மோஸ்ட்லி 2026 சூப்பரான சென்னை எக்மோருடைய ரீடெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். காலியாக தான் இருக்குது இந்த டைமில். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ஜின் கப்ளிங் சீக்கிரமே பண்ணிட்டாங்கங்க. வரத்துக்கே 7:40 ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால சீக்கிரமே இன்ஜின் கப்ளிங் முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு ட்ரெயினில் ஸ்லீப்பர்னால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்லீப்பரில் புக் பண்ணியாச்சு. சென்னை எக்மோர்லேருந்து பொதிகை எக்ஸ்பிரஸில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் போக போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனாக இருக்க போது. ஃபஸ்ட்டு கோயிலும் அங்கேருந்து தான் கவர் பண்ண போகிறோம். இங்கேருந்து சென்னை எக்மோர்லேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பொதிகை எக்ஸ்பிரஸில் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 375 ரூபா ஆகுது. இந்த வாட்டி நமக்கு சீட்டு கிடச்சிருக்கிறது S8ல். ஃப்ரண்ட்டில் அண்ட்ரி சோடுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது. பட் இன்றைக்கி கூட்டமான நாள்லாம் இல்லை, ட்ரையான டே தான். ஷெட்யூல்டு டைமுக்கு ஷார்ப்பாக நம்ம சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆயாச்சு. நைட்டுக்கான டின்னர் பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயும் பார்சல் வாங்கலை, வீட்டிலேருந்தே கொண்டு வந்தாச்சு. ஃப்ரெண்டும் ட்ராவல் பண்ணுறதுனால 2 பாக்ஸாகவே கொண்டு வந்துட்டேன். அம்மாவோட ப்ரிப்பரேஷன். செம்ம ஒரு ரன்னுங்க. பொதிகை சென்னை எக்மோரில் ஆரம்பித்து வெளியில் வந்து நான்ஸ்டாப் 110 அச்சீவ் பண்ணி 25 மினிட்ஸில் தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த ஒரு ட்ரெயின் தான் நம்ம வந்து 2 டேரக்ஷன்லையுமே யூஸ் பண்ண போகிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த vlogல ஸ்டார்டிங்கில் வந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம். ரிட்டர்ன் நம்ம சென்னை வரத்துக்கும் இதே ட்ரெயினை யூஸ் பண்ண போகிறோம். அப் அண்ட் டவுன் ஒரே ட்ரெயின் இந்த ஆன்மீக ட்ரெயின் vlogக்கு யூஸ் பண்ண போகிறோம். பொதிகை எக்ஸ்பிரஸை பற்றி தனியாகவே நம்ம வந்து 1 வாட்டி 2 வாட்டி இல்லை 3 வாட்டி vlog போட்டிருக்கோம். அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரெயின். அதோடைய லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
பட் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு திரும்பவும், ஸ்டாப்பிங்ஸு சென்னையிலேருந்து எடுத்தால் பாருங்களேன், வெறும் ஜங்ஷன்ஸ் மட்டுமே நிற்கக்கூடிய ட்ரெயின். தாம்பரம் நின்னாச்சு, அடுத்து செங்கல்பட்டு ஜங்ஷன், விழுப்புரம் ஜங்ஷன், விருதாச்சலம் ஜங்ஷன், திருச்சி ஜங்ஷன், திண்டுக்கல் ஜங்ஷன், மதுரை ஜங்ஷன், விருதுநகர் ஜங்ஷன். விருதுநகர் வரைக்குமே வெறும் ஜங்ஷன்ஸ் மட்டுமே நிற்கக்கூடிய ட்ரெயின். விருதுநகர் தாண்டி பார்த்தீங்கன்னா இவனோட ரூட்டு, அதாவது அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாப்பிங்ஸும் நிற்கும். நம்ம இறங்க போகிறது இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர், 577 கிலோமீட்டர். டென் மினிட்ஸ் பிஃபோர் டைமாக நம்ம புதிய எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி விழுப்புரம் ஜங்ஷன் வந்திருக்கு. செங்கல்பட்டு தாண்டியே தூங்க போயிடலாம் அப்படின்னு தாங்க நினச்சேன். கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ண போகிறதுனால சீக்கிரமே தூங்க போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் தூக்கம் வர மாட்டேது. யூஸ்வலாக வந்து இந்த ட்ரெயின் விலாக் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து குறைஞ்சது 11 மணிக்கு தூங்குறது தான். சில நேரம் அதிகம் தாண்டி போகும். ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 10:40 தான் ஆகுது. 10 நிமிஷம் ஏர்லியாக வேறு வந்தாச்சு. தூக்கமே வரல. சரி வந்துட்டோம். விழுப்புரத்தை காமிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ விழுப்புரம் வந்தாச்சு. இன்னொரு 10 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் எடுப்பாங்க. Your attention please. Train number 2068 Tambaram Sengotai from Tambaram to Sengotai via Tirupadripuliyur, Mayiladuthurai, Tiruvarur Junction, Karaikudi Junction will arrive shortly on platform number 5. 2 செங்கோட்டை வண்டியும் பாருங்கள் விழுப்புரமில் ஆல்மோஸ்ட் சேம் டைம் தான். ஆனால் நாளைக்கு காலையில் 7:30க்கெலாம் பொதிகை வந்து செங்கோட்டை போயிடும். நாளைக்கு காலையில் 10:50க்கு தான் இந்த வண்டி தாம்பரம் செங்கோட்டை வண்டி செங்கோட்டை போகும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றிட்டு வர வண்டி இவன். The next day. ஸ்டேஷனில் இறங்கின உடனே அந்த பக்கம் அப்படியே கோல்டன் கலரில் ஜொலிக்குதில் ரீசெண்டாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸு.
செமையாக மாற்றிட்டாங்க ஸ்டேஷனை. சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டேஷன் வந்திருக்கேன், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷனு. பட் அது வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்குது. லைட்டிங்கோட முக்கியம், மேலே வந்து அந்த கோபுரத்தை சூப்பராக பண்ணிட்டாங்க. ஆண்டாள் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் மாதிரியே பண்ணிட்டாங்க. அதை டிபிக்ட் பண்ணுற வகையில் இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் ஆட்டோ இல்லை தனி ஆட்டோ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டவுனுக்குள்ளே போக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. பஸ் ஸ்டாண்டு, கோயில், இல்லை நம்ம தங்கறதுக்கான லாட்ஜு, இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கான ரூம்ஸு, எதுவாக இருந்தாலும் நம்ம டவுனுக்குள்ளே தான் போய் ஆகணும். 2 கிலோமீட்டர் ஆகும். ஷேர் ஆட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லாட்டி தனி ஆட்டோ வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஷேர் ஆட்டோனோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் ஆட்டோ ஏறுனா அதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ 2 பேர் வந்ததுனால 60 ரூபாய் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பெட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா தனியாக ஒரு ஆட்டோ வச்சுருந்தா 100 ரூபா கிட்ட கேட்டிருப்பாங்க. நேராக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக இங்கே தேரடி பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே பின்பக்கம் கோபுரம் தான், சரியாக தெரியல இருட்டி இருக்கிறதுனால. கரெக்டாக வந்து இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ அடுத்து வந்து போக போகிறது ஃப்ரெஷ்அப்க்கு ஒரு ரூம் பார்க்க போகிறோம். காலையிலேயே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரூமை தேடி அலைய வச்சிட்டாங்க. ஆக்சுவல் பிளான் படி மேப்பில் நேற்றே நான் பார்த்து வச்சிட்டேன். ஸ்டேஷன் பக்கத்தில், ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்த உடனே டக்குன்னு என்ன ரூம்ஸ்லாம் இருக்குன்னு. மொத்தமே ஒரு 3 லாட்ஜ் தான் இருந்துச்சு. மீதி லாட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம், கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்குது, ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த 3 லாட்ஜ்குள்ளேயே ஏதாச்சும் ஒன்று வந்து நேரில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு போனால் ஒவ்வொரு லாட்ஜும் வந்து 1000 ரூபா 1200 சொல்கிறாங்க. ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் இருக்க போகிறது இல்லை. காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு மட்டும் தேவை. அதுக்கப்புறம் வந்து திருப்பி நைட்டு தான் திரும்பி வரப்போகிறது. ஒரு நாள் ஃபுல்லாக கோயில்களை பார்த்துட்டு நைட்டு தான் திரும்பி வரப்போகிறது. தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு காலையில் கிளம்ப போகிறது. ஸோ இந்த ஒரு நாளைக்கு வந்து எதுக்கு அவ்வளோ கொடுக்கணும்னு தேடி கடைசியில் ஏதோ ஒரு லாட்ஜு கிடச்சிருச்சு. ஆவரேஜான ரூம் தான், ரொம்ப ஜாஸ்திலாம் எதிர்பார்க்கல எதுவுமே. 500 rupees சிங்கிள் ரூம் தான் போட்டிருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவார், ஊருக்கே கிளம்பிடுவார். நான் மட்டும்தான் நைட்டு தூங்குற மாதிரி இருக்கும். சரி, அதனால தான் சிங்கிள் ரூமு 500 ரூபாய்க்கு கிடச்சிது. லாட்ஜ் பேர் ஹோட்டல் சசிதரன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. 500 ரூபாய்க்கு ஒன்றும் பெரிய குறைகள்லாம் இல்லை. ஏசி வேலை செய்யாது, டிவிலாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் சிங்கிள் காட், நான் சொன்னல சிங்கிள் ரூம்னால சிங்கிள் காட்டு. அண்ட் ரெஸ்ட் ரூம் இருக்குது. பட் சுடு தண்ணிலாம் எதுவும் கிடையாது, ஒரு நார்மல் ரெஸ்ட் ரூமாக தான் இருக்குது. ஓகே, குளிச்சுட்டு நம்ம ரெடியாக வேண்டியதான். எதிர்பார்த்ததோட அந்த 500 rupeesக்கு செம ஒர்த்தான ரூம் தாங்க. உள்ளே போய் குளிச்சா சுடுதண்ணிலாம் கூட வருது. சூப்பர் தான். நீங்கள் வந்தீங்கன்னா பயன்படுத்திக்கங்க. லோ காஸ்ட்டில் பட்ஜெட்டாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த சசிதரன் லாட்ஜ் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே வருது. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 meters நம்ம நடக்க வேண்டியது இருக்குது. கோயிலுக்கு போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போகிறோம். இப்போ வந்து டைம் 6:45 ஆகுது. அந்த 500 meters நடந்து போகிறதுக்கு ஒரு 7 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இருக்கும். 6:30க்கு டெய்லி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் திறப்பாங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் டு ராஜபாளையம் போகிற மெயின் ரோடு. திரும்பவும் நம்ம தேரடி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியுது, சூப்பராக இருக்குல்ல கோபுரம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதோ இந்த தேர் இருக்கிறதுனால தான் தேரடி பஸ் ஸ்டாப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கோபுரத்தை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஆண்டாள் கோயிலோட மெயினான விஷயமே கோபுரம் தான். வே டு கோபுரம். ஆஹா, நேராக நமக்கு காட்சி தரது சூப்பராக இருக்குல்ல. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலோட கோபுரம் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எம்பளமில் இருக்கிற கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஆண்டாள் கோயில் கோபுரம்ன்றாங்க, ஒரு சிலர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலோடைய ஒரு கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம் ரொம்ப டீட்டெயில்டாக. என்ன நம்ம மக்கள் வந்து என்ன நம்புகிறாங்களோ அதையும் நம்மளே சொல்லுவோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் வந்து தமிழ்நாடு எம்பளமில் வந்து இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாடு எம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருக்கும், அதுதான் மெயினான ஒரு விஷயம். அண்ட் இந்த கோயிலில் 2 சந்நிதிகளும் இருக்குது. ஆண்டாளுக்கும் சந்நிதி இருக்குது, விஷ்ணுவுக்கும் சந்நிதி இருக்குது. இது தான் இந்த கோயிலுடைய ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. 192 அடி. நைட் டைமில் வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். இந்த இடத்துல லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்பவே அமைதியாக இருக்குது. காலையில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டதுனால, சீக்கிரமே வந்துட்டதுனால
அமைதியான ஒரு இடமா தான் இருக்குது. உள்ள கூட்டமும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு 4 பக்கமுமே என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நம்ம வந்தது வந்து மெயின் கோபுரம் என்ட்ரன்ஸு. பட் மெயினான என்ட்ரன்ஸ் அதுதான் இதுதான் எதுவுமே கிடையாது. 4 பக்கமும் உள்ளே வரலாம். அண்ட் கோயில் வந்து ஒரு பெரிய கோயில், அதனால் சுற்றியே பார்த்திங்கன்னா மாட வீதின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டாள் சந்நிதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சந்நிதி பார்க்கணுன்னு இங்கேருந்து ஒருத்தர் சொன்னார். ஸோ அதனால் நேராக வந்து உள்ளே வந்தோடனே ஆண்டாள் சந்நிதிக்கு தான் போகிறோம். நம்ம நேராக அந்த பெரிய கோபுரம் வழியாக என்ட்ரானோம் பார்த்தீங்களா, அது வந்து விஷ்ணு இருக்கிற சன்னதி, விஷ்ணு சன்னதி இருக்கக்கூடிய இடம். நம்ம வந்து மெயினாக இந்த கோயிலை வந்து பார்க்க வந்திருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தான் சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தார்னாலே சொல்கிறது ஆண்டாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபுரம் எதுவும் இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஷீட்டு போட்டு அதுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, செல்ஃபோன் அலோடு கிடையாது இதுக்கு மேலே. நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இதுக்கு மேலே மெயின் சந்நிதிக்குள்ளே போகிறோம். நாச்சியார் அருள்மிகு நாச்சியார் திருக்கோயில்னு போட்டிருக்கல, ஸோ அதுதான் மெயின் சந்நிதிக்குள்ளே போகிறோம், ஆண்டாள் சந்நிதிக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து கொடுத்துடணும், கவுண்டர் வச்சுருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோனுக்கு வந்து 5 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பின்னாடியே வேறு ஒன்றும் தெரியுதில்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கடை இதுதான் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டாள் கோயில் சந்நிதி என்ட்ரு ஆகும்போதே பக்கத்துலேயே மெயினாக இருக்கிறது. வருவோம், திரும்பி வந்து பார்ப்போம். இன்னும் வந்து திறக்கக்கூட இல்லை. ஃபோனை வச்சுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு பார்ப்போம். 15 minutes later. பால்கோவா கடை காலையில் கரெக்டாக 7 மணிக்கு திறந்துட்டாங்க. உள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்கங்க. சும்மா அப்படியே ஃபோனோட போயிடலாம்னு நினைக்காதீங்க. அங்கே செக்யூரிட்டி ஆள் வச்சுருக்காங்க, செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புகிறாங்க. 10 நிமிஷம் தாங்க, சிறப்பான ஒரு தரிசனம். காலையில் டைமில் வரதுடைய அட்வான்டேஜ் இது தான், கூட்டம் ஜாஸ்தி இருக்காது. பொறுமையாக நின்று பார்த்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள சந்நிதிக்குள்ளே, மெயின் சந்நிதிக்குள்ளே 3 இருக்கும், 3 பேர் இருப்பாங்க. மெயினாக வந்து விஷ்ணு இருப்பார் நடுவில், இந்த பக்கம் வந்து ஆண்டாள், அந்த பக்கம் வந்து கருடாழ்வார். முக்கியமான விஷயம், இந்த கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே ஆண்டாள் அப்படிங்கிறது ஏன் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பன்னீர் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபீமேல், அந்த ஃபீமேல் செயின்ட் அப்படின்னு சொல்கிறது ஆண்டாள் மட்டுமே. அவங்க பிறந்த ஊர் இது தான். அண்ட் அவங்களுடைய அப்பாவான அந்த கருடாழ்வார் அவரும் வந்து பிறந்த ஊர் இது தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே ஆண்டாளுங்க அப்படிங்கிறது வந்து மெயினாக இருக்குது. அதனால தான் ஒரு தனி கோயிலாக அவங்களுக்கு வந்து இருக்குது. இங்கே வந்து 3 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க இந்த சந்நிதியில். என்ன தான் வந்து நாச்சியார் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதின்னு சொன்னாலும் 3 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சந்நிதியில் வந்து விஷ்ணு மட்டும் இருப்பார். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லுவோம்ல, அதில் ஒரு கோயிலாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்குது. ஆண்டாள் சந்நிதி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து லெஃப்ட் சைடு வடபத்ர சைனர்னு சொல்லுவாங்க. இங்கே விஷ்ணு பேர் இங்கே இருக்காங்க, ஸ்ரீ வடபத்ர சைனர் சந்நிதி. இந்த ஆங்கிளில் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. வடபத்ர சைனர் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்ததுக்கப்புறம் பின்பக்கத்தில் வந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியுது. விஷ்ணு சந்நிதி வரபத்ர சைனர், அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு தரிசனம். இங்கேயும் நிறையா நேரம் நின்று பார்க்க முடிஞ்சது, பொறுமையாகவே பார்க்க முடிஞ்சது. நம்ம வந்து இப்போ மத்தியான டைம்லலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து பொறுமையாக நின்று பார்க்கவே முடியாது, தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து. பட் இந்த மாதிரி காலையில் டைமில் வர்றது நல்லபடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலையும் இங்கே விஷ்ணு சந்நிதியும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்த கோயில் வரும். வெளியில் அப்படியே அந்த தேரடி பஸ் ஸ்டாப் கிட்டே போயிடுவோம். அங்கே நல்ல ஹோட்டல் ஏதாச்சும் இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. கால் கிலோ பால்கோவா இது. ப்ரைஸ் வந்து 90 rupees. பேக் டு ஹோட்டல் போயிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு அப்படியே அடுத்த கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். 15 minutes later. இன்னைக்கு ஒரு நாள் கோயில் ட்ரிப்பில் நம்ம போக போகிற அடுத்த டெஸ்டினேஷன் சங்கரன் கோயில். சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய
ஃபேமஸான சங்கர நாராயணன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். டேரெக்டாக இங்கேருந்தே பஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் டு சங்கரன் கோயில் டேரெக்ட் பஸ்ஸே இருக்குது. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த தேரடி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். பிளான் பண்ண டைமிங் படி தான் போய்கிட்டு இருக்கோம். 8:30க்குள்ளே இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். கிளம்பியாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சங்கரன் கோயில் டோட்டலாக ஒரு 40 கிலோமீட்டர் வரும். ட்ராவல் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour ஆகும், இல்லை அதுக்கு மேலே கூட ஆகும். 41 ரூபா ஒருத்தருக்கு, 2 பேருக்கு எடுத்திருக்கோம். 82 ரூபா ஆச்சு. அப்படியே சல்லுன்னு போயிடலான்னு பார்த்தா ஒரு ஹால்ட்டை போட்டாங்க. இங்கே ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ராஜபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு ஜங்ஷனாக இருக்குது. எதுக்கு நான் மெயினான ஜங்ஷன்னு சொல்கிறேன்னா, இந்த சைடு இருந்து வந்தீங்கன்னா, சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தால் தான் அந்த சங்கரன் கோயில் திருநெல்வேலி ரூட்டு கனெக்ட் ஆகுது. நேராக போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடையநல்லூர், தென்காசி, குற்றாலம் அந்த ரூட் வந்துடும். செங்கோட்டை, குற்றாலம் அந்த ரூட் வந்துடும். நம்ம லெஃப்ட் எடுத்துருப்போம். ஒரு டர்ன் நான் காமிச்சிருப்பேன், அதுலேருந்து தான் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஏறும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏறும்போது திருநெல்வேலி பஸ் ஏறுங்க, இல்லை நாகர்கோவில் பஸ் ஏறுங்க. சங்கரன் கோயில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாகர்கோவில் பஸ்ஸாக நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், இந்த லைனில் இருக்கிற எல்லா பஸ்ஸுமே சங்கரன் கோயில் போகிறது தான். இங்கே திருச்செந்தூர், நாகர்கோவில், சங்கரன் கோயில், திருநெல்வேலி இங்கே போகிறது எல்லாமே வந்து சங்கரன் கோயில் ரூட்டு தான். ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சங்கரன் கோயில் பை பஸ் வரதுக்கு. நடுவில் பிரேக்கெல்லாம் சேர்த்தே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ட் இங்கேருந்து 800 மீட்டர் கரெக்டாக நடந்தே நம்ம கோயிலுக்கு போயிடலாம், சங்கரன் நாராயணன் கோயிலுக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 800 மீட்டர் கூட இல்லைங்க, ஒரு 500 மீட்டர் தான் நடந்து வந்திருப்போம். மார்க்கெட் வழியாக நடந்து வந்திருப்போம். டேரெக்டாக கோபுரம் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோயில் சங்கரன் கோயில். நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரது இந்த கோயிலுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டாள் கோயில் கூட இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். சங்கரன் கோயில் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்கில் கடத்தெரு மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் கடத்தெரு தான், இந்த பக்கமும் கடத்தெரு தான், வந்த வழியும் கடத்தெரு தான். அதை தாண்டி உள்ள கோயிலுக்கான என்ட்ரன்ஸும் 2 பக்கமும் கடைகளாக தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் உள்ளே வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். One hour later. இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா அன்னதான வசதியும் இருக்குது. அன்னதான மண்டபம் போட்டிருக்கு. அதுக்கான கியூ தான் இங்கே நிற்கிறவங்களாம், அதுக்கான கியூ தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு நாள் செம்ம ஒரு கூட்டங்க. நம்ம போன பேச்சு பரவாயில்ல, இப்போ இன்னும் அதிகமான கூட்டம் இருக்குது. சங்கரன் கோயில் சங்கர நாராயணசாமி கோயிலில் சிறப்பான ஒரு தரிசனம்ங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, பயங்கர கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். ஒவ்வொரு சந்நிதியும் பார்க்கறதுக்குள்ளேயே நிறையா க்யூவில் நின்று, அதாவது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. க்யூவில் வந்து பொறுமையாக நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு.
ஆனால் ஒரு ஸ்பெஷலான கோயிலுங்க இது. ரொம்ப வந்து ஒரு என்னது விசேஷமான கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனித்தனியாகவே சந்நிதிகள் இருக்கும். இப்போ வந்து சிவனுக்கு ஒரு தனி சன்னதி சங்கர லிங்கேஸ்வரர் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சங்கர நாராயணன் அப்படிங்கிறது வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரியான ஒரு சந்நிதி இருக்கும். இன்னொரு சந்நிதி பார்த்திங்கன்னா கோமதி அம்மன், அதாவது பார்வதியோடைய இன்னொரு உருவம் மாதிரி கோமதி அம்மன் அப்படின்னு இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு சந்நிதியும் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் லைனில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் எப்படியோ சிறப்பாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சங்கரன் கோயில் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். கோயிலுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்த அதே வழி தான். ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தாங்க. இது ஏதோ குறுக்கு சந்த மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா மேப்பில் பார்க்கும்போது 800 மீட்டர் மேலே காமிச்சிது. பட் இந்த மார்க்கெட் வழியாக வந்தபோது வெறும் 500 மீட்டர் தான் நடந்துருப்போம். சிவனுக்கு வந்து சங்கரன் அப்படிங்கிற பேர் எதனால் வந்துச்சுன்னா ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்டில் இப்போ தேடி பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மகிழ்ச்சி இல்லை வந்து இங்கிலீஷில் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய கடவுளாக வந்து சிவனை வந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு அவதாரத்துக்கு சங்கரன் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சங்கர லிங்கேஸ்வரராக இருக்கார். ஸோ சங்கரனும் விஷ்ணுவும் சேர்ந்த மாதிரியான ஒரு அவதாரம் இருக்கிறதுனால தான் சங்கர நாராயண சுவாமி கோயில் அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இந்த கோயிலில் வந்து உள்ளே வந்து புத்து மண் இருக்கும். அந்த பாம்பு புத்து இருக்கும் இல்லையா, கோமதி அம்மனுடைய சந்நிதிக்கு பக்கத்துலேயே வந்து பாம்பு புத்து இருக்கும். ஸோ அந்த பாம்பு புத்தோடைய மண் வந்து நோய்களெல்லாம் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த புத்து மண்ணை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அடுத்ததாக இன்னைக்கு ட்ரிப்பில் நம்ம போக போகிற டெஸ்டினேஷன் தென்காசி. தென்காசியில் ஒரு கோயில் பார்த்துருக்கேன். தென்காசியை தாண்டி தென்காசியை சுற்றி இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு கோயில் பார்த்துருக்கேன். 2 கோயில் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஈவினிங்குள்ளே முடிக்கணும். அதுதான் வந்து இன்றைக்கோட பிளானு. ஸோ அதுபடி நடக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தென்காசி பஸ்ஸை பிடிச்சிரும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் தென்காசி. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ பஸ்ஸு சீக்கிரம் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். அப்பாடா, வந்த உடனே ரெடியாக பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோட்டை பஸ் இருக்குது. தென்காசி வழியாக தான் போகும். ஸோ நம்ம தென்காசியில் இறங்கிக்கலாம். சங்கரன் கோயிலேருந்து தென்காசிக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஒருத்தருக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1.25 மணி நேரம் ஆயிருக்கு சங்கரன் கோயிலேருந்து தென்காசி வரத்துக்கு. நல்லா ஓட்டினாருங்க, சீக்கிரமே வந்தாச்சு. அடுத்ததாக போக போகிற இடம் இங்கே தான், திருமலை கோயில். எஸ், ஒரு ஃபேமஸான ஒரு கோயில், ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம். பட் இப்போதைக்கு வந்து பஸ்ஸும் இல்லை, அதோட வந்து சாப்பிட்ற டைமும் ஆயிடுச்சு. 1:30 ஆக போகுது. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே கிளம்பலான்னு. இப்போ போனால் கூட நட சாத்தி தான் இருக்கும். அங்கே திருமலை கோயில் நட பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு மூடிடுவாங்க. திருப்பி 4:30 மணிக்கு தான் ஈவினிங் திறப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து பஸ் ஏறி மலை மேலே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு தரிசனமாக 4:30 மணிக்கே பார்த்துடலாம். பஸ் ஏதாச்சும் வந்தால் மிஸ் பண்ணிடுவோமோன்னு இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடத்துல சாப்பிட்டாச்சு. ஆரிய பவன் சைவம்னு போட்டிருக்கு. நல்லா தான் இருந்துச்சுங்க. பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற ஹோட்டல் எல்லாமே வந்து ஆவரேஜாவோ இல்லை மோசமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம வண்டி கிடச்சாச்சு. திருமலை கோயில் வேற எங்கேருந்தோ வருது போல். ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது.
திருமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். அதை வந்து இன்னும் அப்ரிவேட் பண்ணி சொல்லணுன்னா திருமலை குமாரசுவாமி கோயில், முருகன் கோயில் குமாரசுவாமி அப்படிங்கிற ஒரு பேரில் இங்கே இருக்கக்கூடிய கோயில். ரொம்ப பெரிய மலைலாம் இல்லைங்க. முருகனாலே பொதுவாக மலை மேலே தான் இருப்பார், இங்கேயும் மலை மேலே தான் இருக்கார். ஆனால் பெரிய ஒரு மலைலாம் இல்லை, சின்ன மலை தான். 2 வழிகள் இருக்குது நம்ம மலை மேலே போகிறதுக்கு. ஒன்று வந்து படிக்கட்டு, கீழே இருந்தே படிக்கட்டில் மேலே ஏறி போயிடலாம். மண்டபமாக தெரியல, அது வந்து ஏறுற படிக்கட்டு தான். இன்னொரு வழி என்னென்னா பஸ்ஸு. கோயிலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரெடி பண்ணியிருக்காங்க. 2 சின்ன வேன் வச்சுருக்காங்க. இதுவும் பின்னாடி ஒரு வேன் நிற்கிது. அந்த பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுத்து கூட கீழே அடிவாரத்துலேருந்து மேலே மலை கோயில் வரைக்கும் போகலாம். பார்க்கலாம் எந்த டைமில் பஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியல. நான் சொல்லியிருந்தேன்ல 4:30 மணிக்கு தான் வந்து இந்த கோயில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ டைம் 2:30 தான் ஆகுது. இன்னொரு 2 மணி நேரம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இந்த பஸ் வந்து 4:30 தான் கிளம்பும் அப்படின்னா நடந்து கூட போகலாம். என்ட்ரன்ஸ் இது தான். இந்த பக்கம் இருக்கிற நுழைவாயில் வந்து பஸ்ஸு போகிற பாதை. இல்லை நம்ம காரு பைக் வச்சுருந்தா கூட போகலான்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் அங்கே செக் பண்ணிக்கலாம். போகலாங்க. வேனு, காரு, பைக்கு எது இருந்தாலும் போகலாம். வேனுக்கு வந்து 75 ரூபா, காருக்கு 50 ரூபா, பைக்குக்கு 20 ரூபா. அப்படி இல்லைனா நடந்து போகிற பாதை ஏதோ இந்த மண்டபத்துலேருந்து ஆரம்பிக்குது. HRNCE டிபார்ட்மெண்ட், அருள்மிகு திருமலை குமாரசாமி டெம்பிள். பண்பொழி தான் இருக்கிற ஊர் பேர். இதான் அந்த பஸ்ஸு. அடிவாரம் டு மலைக்கோயில். விசாரித்து பார்த்துட்டோம். மேலே வந்து நட திறக்கிறது 4:30 மணி. ஸோ இங்கேருந்து ஒரு 4:15, 4:20, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் கிளம்புவாங்களாம். அண்ட் இந்த பஸ்ஸில் கீழேருந்து மலை மேலே போகிறதுக்கு கட்டணம் வந்து 10 ரூபா. ஆனால் நாங்கள் 2 வழியுமே இல்லாமல் கிறுக்குத்தனமாக பஸ்ஸு போகிற பாதையில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து செப்பல் இல்லாமல் வந்து நடக்க முடியாது. அதோட வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது, படிக்கட்டெலாம் செம்மையாக சூடும். ஸோ அதனால் வந்து செப்பல் போட்டுட்டு இந்த பாதையிலே நடந்து போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பஸ்ஸில் ரிட்டர்ன் வந்துடலாம். பாதை செம்மையாக இருக்கும் போலேயே இங்கேருந்து பார்க்கும்போதே வியூ பாயிண்ட் மாதிரிலாம் தெரியுது. ஏன்னா அப்படியே இந்த மலைக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸு. செம்மையாக இருக்குல்ல. ஃபுல்லாக இது எல்லாமே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை சேர்ந்தது தான். இதுவே மழை காலமாக இருந்தால் செம சூப்பராக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து நம்ம நேரம் வெயில் சுட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கு. பாதி தூரம் வயிறோடு நடந்து வந்தாச்சு. அப்படி அந்த செகண்ட் ஹேர்பின் பேண்டை தாண்டும் போது அந்த ஸ்டெப்ஸோடு மிங்கிள் ஆகுது பாருங்கள். கீழேருந்து வரக்கூடிய ஸ்டெப்ஸு. நான் மட்டும் செப்பலை இங்கே கழட்டி போட்டு அங்கே ஒரு இடும்பன் கோயில் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு போவோம். எங்கள் அம்மா சொல்லி விட்டாங்க முக்கியமாக அதை பார்க்கணுன்னு, அதனால தான். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். போட்டிருக்கு பாருங்க போர்டு. குட்டி கோயில் தான் இடும்பன். நம்ம பழனியில் கூட பார்த்திங்கன்னா இது இருக்கும், இடும்பன் கோயில்னு ஒன்று இருக்கும். மேபி முருகன் இருக்கிற இடத்துலலாம் இடும்பன் இருப்பார் போல். நான் என்னமோ இந்த கோயில் இப்போ ரீசெண்டாக தான் ஃபேமஸ் ஆச்சுன்னு நினச்சேங்க. 1987 இருக்கோம். அப்பா ரொம்ப பழைய கோயில் தான், முன்னாடி இருந்தே ஃபேமஸாக தான் இருக்குது போல். ஃபைனலி ஒரு 30 மினிட்ஸு ட்ரெக்குக்கு அப்புறம், அது ட்ரெக்கிங் தான் சொல்லணும். என்ன தான் ஸ்மூத்தான ரோட்டில் வந்தாலும் அது ட்ரெக்கிங் தான். ரோடெலாம் நல்லா தாங்க இருந்துச்சு, சூப்பராகவே வந்து போட்டிருக்காங்க. பார்க்கிங் வந்துட்டோம். இதோட வந்து வண்டிலாம் நிறுத்திடணும் போல். அதுக்கப்புறம் இங்கே செப்பலை கழட்டிட்டு அப்படி போகணும். ஒரு ஃபுல் வியூங்க, டாப் ஆஃப் த ஹில்ல இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. சுற்றி சுற்றி தென்னந்தோப்பு தான் தெரியுது. தென்காசிலாம் இங்கேருந்து தெரியுமான்னு தெரியல, அந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கும். படிக்கட்டிலேருந்து கோயில் வளாகத்துக்கு வந்த உடனே அந்த பக்கம் இருக்குது கோயில் வளாகம். சந்நிதியெல்லாம் அங்கே தான் இருக்கும், சாமியோட சந்நிதியெல்லாம். இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். அப்படியே ஈவினிங் டைமில் உட்காந்தா சன் செட் ஆகும். எஸ், அப்படியே சன் அங்கே தான் செட் ஆகும். ஒரு சன்செட் பாயிண்ட்டாக இருக்குது. சன்னு செட் ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண போகிறது இல்லை. சாமி நட 4:30 மணிக்கு திறப்பாங்க ஷார்ப்பாக. நம்ம டக்குன்னு போய் ஆளாக பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி டேயில் இன்னொரு கோயில் நமக்கு இன்னும் பிளானில் இருக்குது, அதை முடிச்சே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறது அந்த கோயிலை முடிச்சிடலாம்.
இதுதான் மெயின் கோயில். சாத்தி வச்சுருக்காங்க, 4:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லோரும் இந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோர் 4:30 இன்னொரு 7 நிமிஷம் தான் இருக்குது. திறக்க போகிறாங்க போல். எல்லோரும் கூடி நின்னாச்சு. உள்ளே எதுவும் வீடியோ எடுக்க மாட்டேன். உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நிறையா கூட்டம் இருக்குங்க. அட் டைமில் எல்லோரும் உள்ளே என்ட்ராக போகிறாங்க. minutes later. அந்த ஃபஸ்ட்டு க்ரௌடு மட்டும்தான் அப்படியே வந்து கும்பலாக உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலான க்ரௌடு தான். சிறப்பான தரிசனம், முருகன் தரிசனம் கிடச்சாச்சு திருமலை கோயிலில். சூப்பராக இருந்துச்சு. நிறைய நேரமே நின்று பார்த்தோம். ஃப்ரெண்டில் போனதுனால நிறைய நேரம் நின்று பார்க்க முடிஞ்சது சாமியை. இதுக்கடுத்து வந்து டேரெக்டாக பஸ்ஸு தாங்க. அதுக்கு தான் அவசரமாக போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் பஸ் ஏறி கீழே போகணும். வெளியில் வந்தோடனே பஸ் இங்கே ரெடியாக இருக்குது. ஆனால் பஸ்ஸில் ஆள் ஃபில்லானால் தான் எடுப்பாங்க. நமக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. வேறு ஏதாச்சும் வழி பார்க்கலான் இருக்கோம். பேசாமல் லிஃப்ட்டு கேட்டலாம் யார்ட்டாச்சு. கோயில் பஸ்ஸுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு காரில். கீழே வந்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பஸ் எதுவும் இல்லை. அதனால ஷேர் ஆட்டோ கிடச்சாச்சு. சேம் சார்ஜ் தான். பஸ்ஸில் வரும்போது 20 ரூபா ஆச்சு. ஷேர் ஆட்டோ 30 ரூபா. டப்புன்னு நம்மளை கொண்டு வந்து புது பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. தென்காசி அப்படிங்கிற ஊர் பேர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எதை ஞாபகப்படுத்தும்? காசி விஸ்வநாதர் கோயில். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோயில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதோ இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ் ஏறிக்கலாம். மினி பஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். 10 ரூபா தான் சார்ஜு. போய் இறக்கி விட்ருவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் அந்த பக்கம் இருக்குது கோயில். ஃபைனலி காசி விஸ்வநாதர் கோயிலுடைய கோபுரம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒன் டே ட்ரிப்பாக தான் இன்றைக்கி மாறி இருக்குது. 4 கோயிலை ஒன் டேல முடிச்சாகணுன்னு. பட் எப்படியோ கிட்ட வந்துட்டோம். உள்ளே போய் சாமியை பார்த்துடணும். இவ்வளோ அவசரப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, ரிட்டன் நாங்கள் புக் பண்ணி வச்சுருக்கிறது பொதிகை எக்ஸ்பிரஸில். ஸோ அந்த வண்டியை பிடிச்சாகணும். தென்காசியில் வந்து 7 மணிக்கு அந்த வண்டி. இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. ஸோ மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் டைம் இருக்குது. உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்த மற்ற கோபுரங்களில் விட இது பாருங்களேன் எவ்வளோ கம்பீரமாக இருக்குன்னு. ஹைட் இல்லை தான், பட் இப்போ கிட்ட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் ஈவினிங் டைமில் பார்க்கும்போது பின்னாடி அந்த ஒரு கோல்டன் ஸ்கையோடு பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. 15 minutes later. எண்ட் ஆஃப் த டே செம்ம ஹாப்பிங்க. காலையில் இருந்து கோயில்கள் பார்த்துக்கிட்டே இருந்து கடைசி கோயிலை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ரஷ்ஷு. அவ்வளோ வந்து நம்ம வந்து அவசரமாக வர வேண்டியதாக இருந்துச்சு. எங்கே பார்க்காம போயிட முடியுமோன்னு. பட் இங்கே வந்து சிவனை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா மற்ற கோயில்களை விட இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாகவே காசி விஸ்வநாதர் கோயிலில் சிவனை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நேரம் நின்று கண்குளிர பார்த்தோன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அப்புறம் உலகம்மன், இது அம்மன் வந்து இங்கே வந்து உலகம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா பொறுமையாக நின்று பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு விஷயம் பாருங்களேன், காலையிலேருந்து தொடர்ந்து நம்ம வந்து கோயில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியில் நடந்த விஷயம், முருகர் கோயிலை பார்த்துட்டு கரெக்டாக வந்து நம்ம வெளியில் வந்த உடனே லிஃப்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். கீழே வந்த உடனே கரெக்டாக நம்மளுக்கு ஷேர் ஆட்டோ கிடச்சிது. ஷேர் ஆட்டோ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே கரெக்டாக ஒரு மினி பஸ் நின்றுச்சு. மினி பஸ் இங்கே வந்த உடனே இங்கேருந்து நம்ம வந்து சாமியை பார்க்கறதுக்கு கூட்டமே இல்லாமல் அமைதியாக சாமியை பார்த்தாச்சு. எல்லாமே வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நடந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இன்றைக்கி 4 கோயில்களையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். திருப்பி நம்ம போட் பண்ண போகிறது
சென்னை எக்மோர் போகக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. திரும்ப திரும்ப இந்த கோபுரம் அப்படியே வந்து கண்குளிராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பாருங்கள் ஈவினிங் டைமில் வந்து அப்படியே அமைதியாக சிவனை பார்த்துட்டு அப்படியே இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிறது வந்து சிவன் சந்நிதி, காசி விஸ்வநாதர் சந்நிதி. இந்த பக்கம் இருக்கிறது பாலமுருகர் சந்நிதி. அண்ட் இந்த பக்கம் வந்து உலகம்மன் சந்நிதி. பெரிய கோயில் மாதிரி தான் இல்லாமல் இருக்கும், பெரிய பரப்பளவு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு சூப்பரான கோயில் தென்காசி. இதை பற்றிலாம் தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. இன்றைக்கி விசிட் பண்ணணும்னு நினச்சது பார்த்தாச்சு. கிட்ட தான் இங்கேருந்து ஸ்டேஷன், ரொம்ப தூரம்லாம் இல்லை, சீக்கிரம் போயிடலாம். ஒன் 2662 பொதிகை அதிவேக விரைவு வண்டி, பிளாட்ஃபார்ம் 1. என்ட்ரானோடனே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு. 1 2 3 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது மொத்தம். பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 126662 செங்கோட்டை சென்னை எக்மோர் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வழி சங்கரன் கோவில், ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம் 18 மணி 58 நிமிடங்களுக்கு நடைமேடை 1 வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியோங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம தென்காசி ஜங்ஷன் வந்தாச்சு. கரெக்டாக இன்னொரு ½ அன் ஹவரில் நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ் வந்துடும். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு பொதிகை எக்ஸ்பிரஸை சென்னை வரைக்கும் புக் பண்ணிட்டாரு. அவர் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணிடுவார். நான் வந்து இங்கே ஏறி அன்ரிசர்வ்டில் இங்கே ஏறி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கிப்பேன். மார்னிங் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் விசிட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ரூம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூம் வந்து நாளைக்கு காலைல வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கே போய் தூங்கிட்டு நாளைக்கு நாளான்னைக்கு, அதாவது சாட்டர்டே சண்டே 2 நாள் ஃப்ரெண்டுடைய ஃபங்க்ஷன் இங்கே ராஜபாளையத்தில் இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சென்னை போகிற மாதிரி பிளானு. அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பில்கிரிம் ட்ரிப் வரீங்கன்னா, இந்த பிளான் படி வரீங்கன்னா, இந்த பிளான் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, பொதிகை பிடிச்சிடலாம். லைட்டாக கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமிங் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு ட்ரெயின் இருக்குது, கொல்லம் மெயில். ஒரு ½ அன் ஹவர் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ இது வந்து தென்காசியில் 7 மணிக்குனா கொல்லம் மெயில் வந்து 7:30க்கு. அதில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சென்னை போகிறதுக்கு. சீட்டு பிடிச்சாச்சு அன்ரிசர்வ்டில். பெரிய கூட்டம்லாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அடிச்சு பிடிச்சி ஏறின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சீட்லாம் உள்ள ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு ட்ரைடேன்னு சொல்ல மாட்டேன், இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு தான். பட் இங்கேருந்து போகிற ட்ரெயின்ஸ் காலியாக தான் இருக்கும். இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் எனக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் பயணம் தான். மார்னிங் இந்த 1 டே ட்ரிப் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே என் பண்ணுறோம். இந்த 1 டே ஆன்மீக பயணம் ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். போகிறது வர்றது ஒரே ட்ரெயினை வச்சு ஒரே நாளில் ஒரு ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பில்கிரிம் ஸ்பாட்ஸை விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளானு. சூப்பராக இந்த வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம். 4 பிளேசஸ் இன்றைக்கி ஒரே நாளில், அதுவும் 4 ஃபேமஸான பிளேசஸ் விசிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு பிளான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து எனக்கு வேறு ஏதாச்சும் பிளான்ஸ் தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி காட்டுறேன். சோலோவாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி 1 டே மட்டுமே லீவ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு வரணும். இது சோலோவாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாகவும் பண்ணலாம், இல்லை ஃபேமிலியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெக்டிக்கானதெல்லாம் கிடையாது. ட்ரெயினில் வந்துட்டு நடுவில் பஸ்ஸஸ் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையாக இது இருக்குது. எப்படி இருக்குங்கன்னு கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். டடா.